இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இட்லியை வச்சு இட்லி 65 செய்ய போகிறோம். அதுக்கு இட்லியை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கிறோம். ஒரு இட்லியை 6 பீஸாக வெட்டிக்கிறோம். நமக்கு தேவையான அளவு இட்லி எடுத்துக்கலாம். இவ்வளோ இட்லி தான் கணக்கு இல்லை, நமக்கு எவ்வளோ இட்லி தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து பச்சரிசி மாவு, இது கார்ன்ஃப்ளவர் மாவு, இது வந்து மைதா மாவு, கொஞ்சம் கறி மசாலா பொடி, ஒரு ஸ்பூனு மிளகாய் பொடி, ஒரு ஸ்பூனு மல்லிப்பொடி. நமக்கு ஏற்கனவே இட்லியில் வந்து உப்பு இருக்கிறதுனால நமக்கு இந்த மாவுக்கு தக்கன உப்பு போட்டால் போதும். நமக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கோம். அது கொஞ்சம் கலராக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கேசரி பவுடர், அடுத்து கொஞ்சம் மல்லிச்செடி கொஞ்சம் போடுறோம். போட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கிட்டு போட்டு மசாலா பிணைஞ்சி வச்சுருக்கோம். இப்போ இட்லியை போடுறோம். இட்லியை போட்டு ரொம்ப பிணையாத அளவுக்கு இதில் மசாலா ஒட்டுற மாதிரி இது பெரட்டணும். நம்ம ஒரு சிக்கன் பீஸ் வாங்கினோம்னா நம்ம வலுவாக பிணைவோம், அது ஒன்றும் ஆகாது. இது இட்லி அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப பிணைஞ்சோம்னா உதிர்ந்துடும். இப்படி நல்லா ஒன்று போல் மசாலா எல்லா இட்லியிலையும் ஒட்டுற மாதிரி நல்லா பிணையணும். இப்படி திரட்டி விட்டுக்கிறணும். இந்த மசாலா பூராமே இந்த இட்லியில் வந்து நல்லா அப்படி ஒட்டிக்கிறணும். அடுப்பில் வச்சு எண்ணெயை காய வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம அது ஒன்று ஒன்றா எடுத்து போடுறோம். நம்ம கொஞ்சம் போடும்போது அடுப்பு கூட இருக்கட்டும், அப்புறம் நம்ம அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறோம். இதை வந்து நம்ம வெறும் இட்லியா பிள்ளைய சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுங்க. தக்காளி சாஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு வெள்ளைப்பூடு அரைபடாமல் இருக்கும். இப்போ வந்து பருத்தி போடும், நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வைக்கணும். எண்ணெய் ரொம்ப ஊற்றலை. எண்ணெய் ரொம்ப ஊற்றணும் அப்படின்னா அப்படியே ஆச்சி எடுத்துடலாம். இது வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கிறதுனால நம்ம இப்படி திருப்பி திருப்பி போட்டு தான் எடுக்கணும். ஏன்னா இது பார்த்தா இட்லி மாதிரியே இருக்காது, சிக்கன் போலே இருக்கும். அது தக்காளி சாஸ் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். தக்காளி சாஸுக்கும் நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்ச ஒரு உணவு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பொரித்து கொடுத்தோம்னா இட்லி மீதம் இருக்கிற இட்லி நம்ம காலி ஆகிடும். நம்ம சாப்பிட்டதோ மிச்சம் இருக்கிற இட்லியே வேஸ்ட் ஆகிடும் சும்மான்னு. இது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளை எல்லா இட்லியும் நல்லா சாப்பிட்ருங்க. இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால, கறி மசாலா பொடி எல்லாம் போட்டிருக்கிறதுனால அப்படியே சிக்கன் போலையும் மணமாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா முருக வேகட்டும். போகிறோம், நல்லா வெந்துருச்சு, சிக்கன் போலையே இருக்கும். நம்ம இதை அரிச்சு எடுத்துட்டு அப்புறமா காட்டு. இதை வந்து கடைசியாக வறுத்து மேலே அப்படி போட்டு வச்சுருக்கேன். இது பாருங்கள், நம்ம வந்து சொன்னாதான் தெரியும் இட்லியில் செஞ்சதுன்னு. அந்த அளவுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். மசாலா வந்து ரொம்ப போடாதனால அதில் ஃபுல்லாக மசாலா ரொம்ப ஒட்டலை. ஏன்னா ரொம்ப மசாலா இருந்தாலும் ஏற்கனவே இட்லி தானே இது அப்படிங்கிறதுனால நமக்கு இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். லேசாக மசாலா கலர் ஒட்டுனா சரிதான், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள்.